இல்லங்க, சாப்பாடு எடுக்காம போறீங்க நில்லுங்க. ஏங்க, உங்களதான் காது கேக்குதா இல்லையா? சாப்பாடு எடுத்துட்டு போங்கங்க. அத நீயே சாப்பிடு. உன் சப்போர்ட்டுக்கு ஆளு வந்தோடனே துள்ளாத. கிறுக்கு பிடிச்சிட்டு போல இந்த மனுஷனுக்கு. நான் என்னத்த துள்ளுனே? பெத்த பிள்ளைல வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு. கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா அதோட முடிஞ்சதுன்னு அர்த்தமா? என் மேல இருக்க கோவத்தை சாப்பாடு மேல காட்டிட்டு போறாரு. இதுக்குதான் காலையில 5:30 எந்திரிச்சு சோறாக்கணும் போல. நான் ஒரு கிறுக்கி. யாரும் தின்னா என்ன திங்காட்டின்னு நம்ம படுத்திருக்கணும். நம்ம இந்த ஜுரத்துலயும் எந்திரிச்சு ஆக்குனா இப்படிதான் எல்லாரும் இலக்காரமா பாப்பாங்க. என்னத்த காலையிலே ரன்னிங் ரேஸ் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. போங்க மாப்பிள்ள, நீங்க வேற. என் மேல இருக்க கோவத்தை சாப்பாடு மேல காட்டிட்டு போறாரு உங்க மாமா. அதான் பார்த்தனே, பின்னாடியே ரன்னிங் ரேஸ் போயிட்டு வரீங்க. மாப்பிள்ள, நீங்க ஆபீஸ்க்கு போனா கொண்டு போய் கொடுத்துறீங்களா? அத்தை இன்னுமா நீங்க திருந்தல? வெளியே போற ஆம்பளைங்க சாப்பாடு எடுத்துட்டு போலன்னா பட்னியாவே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இல்லையா? சொல்றேன் கேட்டுடுங்க. காலையில 10 மணியானா ஒரு டீ 2 உளுந்த வடை. யாரு? என் புருஷனா? ஆமா ஆமா. மதியம் 12:30 மணி ஆயிடக்கூடாது, சாப்பாட்டுக்கு கிளம்பிடுவாவ. கடவுளே. மறுபடியும் 3 மணிக்கு ஒரு காஃபி 2 உளுந்த வடை. அவ்வளவுதானே, என்ன இருக்கா? அது மட்டுமா, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர வழியில ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஒரு டீ. நீங்க தான் நினைக்கணும் அவரு பட்னியா கிடக்காருன்னு. ஆனா அவரு வயிறு கிரைண்டர் மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருக்கு. எனக்கு அப்பவே இவர் மேல ஒரு சந்தேகம் மாப்பிள்ள. இன்னைக்குதான் உண்மை தெரியுது. போங்கத்த, அவரு சாப்பிடலே நினைச்சு கவலையில நீங்களும் சாப்பிடாம கிடக்க போறீங்க. இந்த ஜுரத்துல எந்திரிச்சு சோறாக்கி குழம்பு வச்சு கூட்ட வச்சு கொடுத்துருக்கு. வேண்டாம் நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு போறாரு. உங்க மாமனை பாத்தீங்களா? பார்த்தேன். அத்தை சொல்லுங்க மாப்பிள்ள. நைட்டு டிஃபனை கட் பண்ணிருங்க, தன்னால வலிக்கு வந்துருவாரு. அப்படிங்கிறீங்க? கட் பண்ணி பாருங்க. இல்லாட்டி காலையில ஆக்குன பழைய சோறையை போடுங்க, தன்னால வலிக்கு வருவாருல. பாப்போம். ஏ சத்யா, பள்ளியோடத்துக்கு நேரம் ஆகலையா? இந்த பிள்ளைలు வளர்ந்தாலும் நம்ம உசுரதான் வாங்குதுவா. சத்யா, டைம் வேஸ்ட் பண்ணாத. பேப்பர் தந்த உடனே எழுத ஆரம்பிச்சிரு. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் ஃபாஸ்டா எழுதினாலும் இந்த எக்ஸாமுக்கு டைம் பத்தாது. சரி சோனி. அப்புறம் ஃபர்ஸ்ட் 5 மார்க்லாம் எழுதிரு. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்லாம் எழுது. கடைசியா 1 வேர்டு எழுதுனா போதும். ஸ்கூல்லேயே சொல்லி தந்திருப்பாங்கல்ல. ஆமா சோனி, டீச்சர் சொன்னாங்க. இங்க பாரு, தெரிஞ்ச கொஸ்டின் வந்திருக்கு, ஆனால் அது வந்து ஸ்டார்டிங் மறந்துட்டு. அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிரு. நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் எழுத ஆரம்பிச்சிரு. நீ நம்பருமே அப்புறம் அந்த மேலே இருக்கிற நம்பரும் கரெக்டாக போட்டாலே போதும். கடைசியாக தெரியாத கொஸ்டின் யோசிச்சு எழுது. டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாத, சரியா? ஏட்டியே பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகலையா? இந்தா கிளம்பிட்டாமா. விடியால 4 மணிக்கு முடிச்ச. நீ வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு விடியால 4 மணிக்கு முடிச்சு கிடக்கிய. உனக்கு தேவையா இது? அவ படிச்சா படிக்கலன்னு போறா. நீ என்னத்துக்கு 4 மணிக்கு முடிச்சா? ஏமா, நானும் கூட உட்காந்து சொல்லி கொடுத்தேன்னா ஓரளவுக்கு படிப்பாள்லாமா. ஆனா பரவாயில்ல, எல்லாமே படிச்சுட்டா. இனி கரெக்டா எழுதுறது அவ கையில தான் இருக்கு. மக்களே, அவ ஃபெயில் ஆயிருவான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ வந்ததுக்கப்புறம் அவ பாஸ் ஆயிருவா, எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதம்மா, அவளும் நல்லா தான் படிக்கா. வேணும்னு பாரு, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் எடுத்துருவா. என்ன சத்யா, அக்கா பேரை காப்பாத்துவல்ல? தெரியலவே, ஆனா என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்னு. இதுவே போதும் சத்யா, எப்படி இருந்தாலும் நீ பாஸ் ஆயிருவேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். சாப்பாடு மதியம் வீட்டுக்கு வந்துருவேன்லம்மா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். போயிட்டு பரிச்சு எழுதிட்டு வர்றது தானே? சரிடி, நல்லா எழுதுனே. சரிம்மா, போயிட்டாரேன் சோனி. சரி சத்யா. ஏம்மா, அவிய சாப்பிட்டாவளா? இல்லடி, நீ வா வந்து கொடு. மணி 9 போட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏட்டி, நீ கொடுத்தாதான் நல்லா இருக்கும், வா. சரி வா. ஆச்சரியமா இருக்கு, ஃபோன் பண்ணாதவங்கலாம் ஃபோன் பண்றீங்க. வேற ஒன்றும் இல்லடா, கம்பெனியில் ஒரு சீட் இருக்கு. அப்படியா? நல்ல விஷயம்டா. அதான் உன் கம்பெனிலேருந்து யாரையாவது அனுப்புறியான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். இல்லைனா ஃபோன் கூட பண்ண மாட்டேன். என்னடா நீ எல்லாம் என்னடா ஃப்ரெண்டு? அப்படி மட்டும் சொல்லாதடா, நம்மளோட பிஸ்னஸ் அந்த மாதிரி என்னப்பட்டு சொல்கிற. சரி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களை அனுப்பணுமா இல்லைன்னா ட்ரைனிங்னாலும் ஓகேவா? யாருனாலும் ஓகே தான். சரிடா, நான் பையன்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னை கூப்பிடுறேன். 2 நாளுக்குள்ள முடிவை சொல்லிடு. சரி சரி சரி, வைக்கிறேன். நல்ல கம்பெனி, ஃபாரின்ல வேலை. யார் அனுப்பலாம்? எதுக்கும் சிவா கிட்ட ஒரு வாரத்தை கேட்டுக்குவோம். மாமா, சாப்பிடலாமா? என்ன பாப்பு, நீ இன்னும் சாப்பிடலையா? ஆளை காணுமே, சாப்பிட்டுட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். இல்ல மாமா, சத்யாக்கு முக்கியமான கொஸ்டின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியா? சத்யா ஸ்கூல் கிளம்பிட்டாளா? ஆமா மாமா. இரு பாப்பு, அப்பா கூப்பிடுறாங்க, என்னன்னு பேசிக்கிறேன். சொல்லுங்கப்பா. சிவா, என்னப்பா பண்ற? சும்மாதாப்பா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? ஆமாப்பா. நீ? இல்லப்பா, இனிமேதான். மருமக என்ன பண்றா? பக்கத்துலதாப்பா. சரி சரி, நல்லா பாத்துக்க என்னப்பா. சரிப்பா. என்னன்னா, ஃபாரின்ல விஸ்வா அங்கிள் இருக்காங்கல்ல? ஆமாப்பா, அவருடைய கம்பெனில ஒரு எம்ப்ளாயி தேவைப்படுதாமா. அதான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. சரிங்கப்பா. அதான் யார் அனுப்பலாம் அப்படின்ட்டு கேட்கறதுக்கு உன்னை கூப்பிட்டேன். நீங்களே பார்த்து யாரையாவது அனுப்புங்கப்பா. இல்லப்பா, ஸ்டாஃப் எல்லாம் கவனிக்கிறது நீதான். யார் அனுப்புனா கரெக்டா இருக்கும்னு உனக்கு தானே தெரியும். மாமா, என்னம்மா? எனக்கு ஒரு ஐடியா. என்ன? மாமா கிட்ட நான் ஆபீஸ்ல வந்து சொல்றேன்னு மட்டும் சொல்லுங்களேன். ஏன் பாப்பு,
அட சொல்லுங்க மாமா. அப்பா நான் ஆஃபீஸ்க்கு வரேப்பா, வந்து பேசிக்கலாம். சரிப்பா, சரி அப்போ நான் வச்சிடுறேன். சரிப்பா. என்ன பாப்பு, என்ன ஐடியா? ஃபாரினுக்கு ஸ்டாஃப் அனுப்ப போறீங்களா? ஆமா பாப்பு. மாமா, நம்ம சத்யா லவ் பண்ற பையன் உங்க ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறான். ஆமா. பேசாட்டிக்கு அந்த பையனையே அனுப்புங்க மாமா. என்ன பாப்பு சொல்ற? அவன் ஜாயின் பண்ணி 1 month தான் ஆகுது, அவனை எப்படி அனுப்ப முடியும்? இல்ல மாமா, மாமா கிட்ட எப்படியாவது கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த பையனும் நம்ம ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்து அப்பாவும் நம்ம ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்து 2 பேருக்கும் ஈகோ பிரச்சனை தான் வரும். அதுவும் இல்லாமல் சத்யா இப்போ தான் 12th படிக்கிறா. அவள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது படித்து முடிக்கட்டுமே. அது வரைக்கும் அந்த பையன் ஃபாரினில் வேலை பார்த்தான்னு வைங்க, சத்யாவும் படித்த மாதிரி இருக்கும், அந்த பையனுக்கும் ஏதாவது சேவிங்ஸ் இருந்த மாதிரி இருக்கும்ல. அப்பாவும் நடந்ததெல்லாம் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கூட எப்படியாவது அப்பாவும் சம்மதிக்க வச்சு ஆதிக்கே நம்ம சத்யாவும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. எதுக்காக சொல்கிறேன்னா, காலேஜ் படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் எனக்கு நடந்த மாதிரி சத்யாவுக்கு நடந்துருச்சுன்னா? நீ சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம்தான், ஆனா இதுக்கெல்லாம் ஆதி ஒத்துக்கிடணுமே. பேசி பாருங்க மாமா. பேசினா முடியாதது எதுவுமே இல்லைன்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல பொண்டாட்டி, உனக்கும் கொஞ்சம் மூளைலாம் வேலை செய்யுது. ஹலோ, ஐ ஆம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். சரிங்க கலெக்டரம்மா. அத்தை அத்தை, சொல்லுங்க மாப்ள. நான் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, உங்க பொண்ணுக்கு நீங்களே சாப்பாடு கொடுத்துருங்க. ஐயா, அப்போ உங்க மாமாக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஸ்டோரி எடுத்துட்டு போறீங்களா? அந்த டிஃபன் பாக்ஸை தூக்கி தூர போடுங்க, தன்னால தெரிஞ்சிருவார். என்ன டீ மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு போறாரு? அதை விடுமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? சோறு, ரசம், கோஸ் பொரியல். எம்மா, என்ன மக்களே, கருவாட்டு குழம்பு சாப்பிடணும் போல இருக்கே. அவ்வளவுதானே, மதியத்துக்கு வச்சுட்டா போச்சு. சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரே, சாப்பிடுறியா? ஊட்டி விடு. இந்தாடி இடுப்புல வந்து ஏறிக்கவா, ஊட்டி விடுறேவா. 7 வயசாவது ஊட்டி விடா. இப்படிதான் மாப்பிள்ளை போட்டு அங்க தொந்தரவு பண்ணி கிடப்பியோ, அதான் அவரு செவனே நீங்க வந்து தள்ளிட்டாரு. என்னடா இது, நமக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா மட்டும் ஆளாளுக்கு தெரிச்சு ஓடுறவ. ஏக்கா, அடிக்க வெயிலுக்கு மண்டை 2 புலந்துரும் போலையே. நீல என்னன்னு மண்டையில முடி இல்லாம எப்படிதான் இந்த வெயில தாங்கிட்டு இருக்கே தெரியல. எனக்கு பழகிட்டுடி, முடி இருந்தாதான் ரொம்ப கஷ்டம். என்னக்கா சொல்றா? ஆமா, இவ்வளவு நீளத்துக்கு வச்சுக்கிட்டு ஒரே நசு நசுன்னு இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு என்ன வரை தேய்க்கணும், அது கூட கொஞ்சம் நசு நசுன்னு வரும். போனமா 4 கப்பு தண்ணி ஊத்துறமா, துவட்ட வண்டி இல்லை, ஒன்ன வண்டியில காய வைக்க வண்டியில. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, மொட்டையா இருக்கிறது. இருந்தாலும் உன் மூஞ்சிக்கு இது நல்லா தான் இருக்கு. அதனாலதான் இப்படி வச்சிருக்கேன். ஆமா, நான் இருக்கனால சரி என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. நான் இல்லைன்னா உன் பொழுதுபோக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவோம், வீட்டுலதான் இருப்போம். சாயந்தரம் ஆனா அப்படியே நடந்து போயிட்டு வருவேன். அப்படியே போகுது கதை. ஏக்க, சீக்கிரமா ஒரு பேரனோ பேத்தியோ வந்துட்டுனா அதுவளை பார்த்துட்டு அதுவளுக்கு சாப்பாடு விட்டுறக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும்ல. ஒன்று பெத்து தர சொல்லுவோம் மருமவளை. அதெல்லாம் வரும்போது வரும், அமைதியே இரு. ஓ மருமவளை நான் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. கடவுளே கடவுளே, என் மாமியார் செத்து போயிட்டு நினைச்சோம் டி. ஆனா இப்பதான் தெரியுது ஓ ரூபத்துல மறுபடியும் வந்திருக்குன்னு. சமந்தி, அடட வாங்க சமந்தி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சமந்தி, நீங்க எப்படி இருக்கிய? நாங்களும் நல்லா இருக்கோம் சமந்தி. இது என் தங்கச்சி, கல்யாணத்துக்கு கூட வரல, இப்பதான் வந்திருக்கா, பாத்துடுங்க. அப்படியா சமந்தி, நல்லா இருக்கீங்களா? இருக்கோம் இருக்கோம். என்ன சுயம்பு இவ்வளவு தூரம்? அது ஒண்ணுல சமந்தியம்மா, குழிப்பணியார செஞ்சனா, அதனால பூரணி ஞாபகம் வந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் சரி எடுத்துட்டு வந்து வருவோமேன்ட்டு வந்தேன். அப்படியா, போங்க, உள்ளதா இருக்கா. நீங்க என்ன வெளியே வந்து உட்காந்துட்டியே? அடிக்க வெயிலுக்கு மண்டை பொழந்துருது, அதை அந்த மரத்தடியில வந்து உட்காந்துருக்கோம். சரி சரி. மகளை பாக்குறதுக்கு வந்திருக்கே, இப்படி ஒரு தூக்குவாளியை தூக்கிட்டு வந்திருக்கலையா? நல்ல பழம், கை நிறைய பழம், பூவு, அது இதுன்னு வாங்கிட்டு வரணும்ல. வீட்டுல பெரிய ஆட்கள் 2 பேரும் இருக்காவ, அவளுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அப்படி இப்படின்னு ஏதாவது வாங்கிட்டு வரணும். பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணிட்டு இப்படி வெறுங்கைய வீசிட்டா வர்றது? சுயம்பு, பூரணி உள்ளதாம இருக்கா, நீ போய் பாருப்போ. சரிங்க சம்மந்தி. என்ன கைது, சம்மந்தி வீட்டுக்கு வரத்துல இப்படியே வெறுங்கையோட வருது? என்னமோ ஒண்ணு பண்ணு, நீ அவிய வீட்டுக்கு போனா இப்படி வெறுங்கையோடய போ. நம்ம வீட்டுல இல்லாத பழமா? ஏன் மட்டி இப்படி இருக்கா? இதுக்குதான் அவரவர் தகுதியில பொண்ணு எடுக்கணுங்கிறது. உன் அந்தஸ்துக்கு இப்போ ஒரு பொண்ணு எடுத்திருந்தா என்னென்ன சீர்லாம் வந்திருக்கும். இப்படி வெறுங்கையை ஆட்டிட்டு வந்திருக்க மாட்டாவ. 3 நாள் ஆயிட்டா, இன்னும் 27 நாள் இருக்கு. எதுக்குக்க நீ சொன்ன 1 மாசம் முடியிருக்கு? நான் உன் கூட இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் இப்பவே கிளம்பிடுறேன். நான் அப்படி சொல்லவே இல்லையாட்டி. தரவல்லக்கா, 20 நாள் இருக்கு, 30 நாள் இருக்குன்னு எண்ணிட்டு இருக்கேன். இதுக்குத்தான் நான் வாய விடுறதே இல்ல. தரவு வந்த வீட்டை எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாது. அவிய பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்காவ, அது வாங்கிட்டு வரல இது வாங்கிட்டு வரலன்னு சொன்னா என்னட்டி அர்த்தம்? அப்படி இல்லக்கா, அவிய பொண்ணு பாக்குறதுக்கு தான் கேட்கும். நீ ஒன்னும் கேட்காண்டா இரு. அம்மா, மருமவளையும் ஒன்னும் சொல்லிடக்கூடாது, மருமவா பெத்தவையிலும் ஒன்னும் சொல்லிடக்கூடாது. அம்மா, அந்த பொம்பளை கழுத்துல ஒண்ணுமே இருந்த மாதிரி இல்லையே. அப்ப நகை எவ்வளவு போட்டாவ? 300 பவுனு. அப்பா, 300 பவுனா? ஆமாடி, 300 போட்டாவல. பாக்குக்கு சிம்பிளா இருக்காவல, அதான் கேட்டேன். இருக்குது ஒத்த பிள்ளை தானே, நல்லா சேர்த்து வச்சிருப்பாவ. ஆனா போட வேண்டியதெல்லாம் கரெக்டா போட்டாவட்டி. 300 பவுனு சீரு எல்லாமே கரெக்டா வந்துட்டு. பரவாயில்லக்கா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் விடாம பிடிச்சிட்டேன். 300 பவுன் நகை வாங்கிட்டியே? ஆமா, ஒரு சும்மாவே எடுப்பாவ பொண்ணு. பரவாயில்ல பரவாயில்ல.
நான் கூட நகை வாங்காம கஷ்டப்பட்ட பிள்ளைன்னே சும்மா தான் கட்டிட்டு வந்துட்டியோன்னு பார்த்தேன். அதெல்லாம் 300 பவுன் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணேன். பரவாயில்லக்கா. சரி, பேச பேச தாகதான் எடுக்கு. ஃப்ரிட்ஜில் மோர் கரைச்சி வச்சிருக்கேன், 2 டம்ளர் ஊத்திட்டு வாப்போ. ஆத்தி, நகை மட்டும் நம்ம தான் போட்டேன்னு தெரிஞ்சுனா இவ இப்பவுமே அவங்க கிட்ட சண்டைக்கு போயிருவா. நம்ம மருமகளை நம்ம வச்சிருக்கோம், இவளுக்கு என்ன பண்ணுது? அது எவ்வளவு வாங்கினா இது எவ்வளவு வாங்கினா ஒன்றும் இல்லாமே வந்துச்சு அப்படி இப்படின்னு அப்பா பாப்பாப்பா. உண்மையிலேயே இவ உடம்புக்குள்ளே மாமியார் ஆவிதான் பூந்துட்டா. சாயந்தரம் போய் திருநூறு அடிச்சு பார்க்கணும்.